ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் வா வாத்தியார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இறந்து போன அதே நேரத்தில் எனக்கு பேரன் பிறந்தான், அதனால் வாத்தியாரே திருப்பி எனக்கு பேரனாக பிறந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஹீரோவுடைய தாத்தாவான ராஜ்கிரண். இதனாலேயே இங்கே பாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை மாதிரி நல்ல குணங்களோடு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாப்புல பேரனை. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகனுக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு வெறுப்பு, இதனால் அவர் கடைசியாக ஒரு கரப்டட் காப்பாக வளர்ந்து நிற்கிறாரு. ஒரு தருணத்தில் நல்லதை செய்ய நினைக்கிற ஒரு கூட்டத்தை வேட்டையாடணும், அவங்களை எப்படியாவது நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கெட்டவனான நம்ம கதாநாயகனுடைய கையில் வந்து சேருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக இந்த படத்துடைய ஸ்னீக் பீக் ஒன்று வெளிவிட்டாங்க. எனது இறந்து போன எம்ஜிஆர் திருப்பி மறுபிறவியில் பிறந்துட்டாரு, அதுதான் நம்ம கார்த்தியா. இந்த ஐடியா, அந்த தாட் ப்ராசஸே சூப்பராக இருக்கு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நிச்சயமாக ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை, ஒரு கதாபாத்திர வடிவமைப்பைத்தான் இயக்குனரான நலன் குமாரசாமி இந்த படத்தில் கையில் எடுத்திருக்காப்புல. அவருடைய டச்சில் இந்த படத்தில் பல விஷயங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வேற. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா அப்படின்னு சொல்லி செம்ம நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்குற மாதிரி, அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலலாம் புரட்சி தலைவர் எப்படி இருந்தார், அவருக்கு எவ்வளோ வெறிகொண்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லி எனக்கு தெரியும். ஏன் ஈவன் நானே அந்த மாதிரி அவருடைய பல படங்களை பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஃபீலை நிச்சயமாக இந்த படம் கொடுக்கும். அதுதான் இந்த படத்துடைய பலமாக நான் பார்க்குறேன். அதுலேயும் அப்புறம் என்னப்பா, அரசியலில் முழு நேரமாக நடிக்கிறது தான் நம்மளுடைய பொழப்பை அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் அப்படி கடந்து போகும். அந்த மாதிரி ஒரு சில சட்டையரான விஷயங்களையும் அங்கங்கே லைட்டாக இந்த டீம் பேசியிருக்கு. படத்தில் உண்மையாக படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திர சித்தரிப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இன்னொரு பக்கம் அதை அழகாக கொண்டு வந்த கார்த்தி. ஏன்னா அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதையில் கார்த்தி அது ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுலேயும் அந்த ராமேஸ்வரன் அப்படிங்கிற அந்த கேரக்டர்லேருந்து வாத்தியார் அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது எப்பெல்லாம் ஆகுதோ, அந்த ஒரு சீனுமே செம்ம கூஸ் பம்பான மொமெண்ட்டு தான். தியேட்டரில் நிச்சயமாக அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியுது. அது சூப்பராகவே கொண்டு வந்திருக்காப்புல. குறிப்பாக மாடியில் அந்த 5 பேர், டே என்னடா 5 பேர் இங்கே தங்கி என்னடா நினச்சிக்கிட்டு இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கார்த்தி போய் கேட்குற அந்த சீனு, அந்த சீனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த சீனுக்கான ஸ்டேஜிங்கு அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. செம்மையான ஒரு சீக்வன்ஸ் அது. பட் நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு கார்த்திகிட்ட இருந்து. ஈவன் எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போடுறது மேட்டர் இல்லை, அது எம்ஜிஆருடைய சாயில் இருக்கணும் இல்லையா. கார்த்திக்கு முக வெட்டு கூட கொஞ்சம் மோரார்லெஸ் அந்த மாதிரி இருக்கிறனாலேயே அது நல்லா கணக்கச்சிதமாக எம்ஜிஆர் எப்படி ட்ரெஸ் போடுவாரோ அந்த மாதிரி அப்படி அவுட்ஃபிட்டில் பார்க்கும்போதே ஆள் கரெக்டாக பறக்கல அப்படியே இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு அங்கங்கே லைட்டாக வரத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும்னா ராஜ்கிரண் அந்த படத்தில் பாருங்கள். ஒரு 2 சீன் உள்ளே வந்துட்டு போனாலும் எம்ஜிஆருடைய தீவிர ஃபேனாக வாழ்ந்துட்டு போயிருப்பாப்புல ராஜ்கிரண். இந்த 2 பேர் போக, அது சத்யராஜ் ஆகட்டும், ஆனந்தராஜ் ஆகட்டும், நிழல்கள் ரவி ஆகட்டும், கருணாகரன் ஆகட்டும், PL தேனப்பன் ஆகட்டும், பாபி சிம்மாவாகட்டும், ரமேஷ் திலக் ஆகட்டும்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயினான கிருத்தி ஷெட்டியுடைய கதாபாத்திரம் ஆக்சுவலி ஒரு நல்ல கதாபாத்திரங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப்பே இல்லை, அந்த கேரக்டர் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. அதை வச்சு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் திரைக்கதையாக. பெயரளவில் இலவச இணைப்பாக சும்மா ஒரு 4 சீனுக்கு அவங்க உள்ளே வந்துட்டு போகிறாங்க, ஒரு பாட்டுக்கு 4 சீனுக்கு தான் உள்ளே வந்துட்டு போகிறாங்க. அவங்கள இன்னும் பெட்டராகவே யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. சனாவுடைய மியூசிக்கில் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டை திருப்பி அதே டெம்போவில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அது ஒரு பெப்பி நம்பராக பீட்டாக செம்மையாக மாற்றி தியேட்டரே பொழந்து விட்டாங்க. அது ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்மையான ஒரு மொமெண்ட் சூப்பராக இருந்தது. அந்த பாட்டு கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதமாகட்டும், அதுக்கு லீடு பேர் 2 பேரும் ஆனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. சரி, இந்த படத்தில் திரைக்கதையாக கூட ஒரு சில இடங்களில் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக், அந்த ஹை மொமெண்ட்டுக்கு இவங்க அரைவான விதமாகட்டும், செகண்ட் ஹாஃபில் எங்கெல்லாம் அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதோ அந்த சீன் எல்லாத்தையும் எப்படி வந்து கூஸ் பம்பாக எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும்னு சொல்லி நிச்சயமாக ஒரு சில காட்சிகள் செம்மையாக தியேட்டர் மெட்டீரியலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இறந்து போன எம்ஜிஆர் திருப்பி என் பேரனாக பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்ப சீக்வன்ஸ் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த படம் அப்படியே பட்டுன்னு படுத்துருது. அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பெருசாக சுவாரஸ்யங்கிறதே இல்லை, செல்ஃபி எடுக்கலையோ வண்டி அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த ஒரு அரை மணி நேரம் தான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பரபரப்பை கிளப்பி இன்டர்வலுக்கு வந்து பக்காவாக சேர்ந்தாங்க அவங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில மொமெண்ட்ஸ் செம கூஸ் பம்பாக இருக்குது, ஒரு சில மொமெண்ட்ஸ் ரொம்ப டல்லாக போராக தான் இருக்குது. அதனால் எனக்கு ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இது உங்களுக்கும் தோணலாம், அதனால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டரே கிடையாது.
யாருமே ஐயோ இது என்னதான் பண்ண போகிறாங்களோ இவங்களை தாண்டி எப்படி தான் இப்போ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஒன்று கிடையாது. ஆளாளுக்கு நினைச்சே தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் வில்லனுடைய கதாபாத்திரம். வில்லன்கிறதே ஆக்சுவலி ப்ராப்பராக செட் அவுட் பண்ணல இவங்க. அப்படியே செட் அவுட் பண்ணினோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டா கூட அந்த கதாபாத்திரங்கள் பிஹேவ் பண்ணுற லெவல் அவ்வளவுதான் இருக்குது. நமக்கு எந்த ஒரு பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாது. ஈவன் இதில் எல்லோ ஃபேஸஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று வரும், மஞ்சள் முகம் அப்படின்னு. ஆனால் அந்த டீமு கூட அவங்க எதுவும் பரபரப்பாக இருந்ததாவோ இல்லை எப்படியா தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு முயற்சி பண்ணதாவோ அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. அவங்க மட்டும் கூலாக ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கதாபாத்திரங்கள் ஒரு சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ராஜ்கிரண் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அதாவது ராஜ்கிரண் தாத்தாவாக இருக்கும்போது நம்ம கார்த்தி இப்போ தான் பிறக்கிறாப்ல ரைட்டா. ஆனால் கார்த்தி பிறந்து இப்போ இவருக்கே ஒரு 30-35 வயசு இருக்கும் போல தெரியுது. அந்த மாதிரி கதாநாயகனாக வளர்ந்து ஒரு கரெக்டர் காப்போ ஆனதுக்கப்புறம் கூட ராஜ்கிரண் அதே ஹேர் ஸ்டைலில் அதே லெவலில் தான் இருக்காரு. கொஞ்சம் கூட அவருக்கு வயசான மாதிரி காமிக்கல. ஏன் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இது தாண்டி இந்த ராமேஸ்வரன் கேரக்டர்லேருந்து வாத்தியார் கேரக்டருக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரக்கூடிய ஒரு சீனுமே அது கூஸ் பம்பாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது என்ன எதை பேஸ் பண்ணி அவங்க வச்சாங்கிறதே நமக்கு புரியல. அதாவது அது ஆல்டர் ஈகோவா இல்லை ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இல்லை பொசஷனா எதுவுமே நமக்கு அது கிளியராக சொல்லப்படலை. இவங்களா ஒருத்தர் ஒரு காரணத்தை பேசிக்கிறாங்களே தவிர இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அது கிடையாதுங்க இது கிடையாதுங்க அப்படிங்கிறாங்களே தவிர அது கன்வின்சிங்காக நமக்கு சொல்லப்படவே இல்லை. இவங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் ராபின்வுட் மாதிரி ஒரு கேரக்டர் தான் கண்ணு முன்னாடி தப்பு நடந்ததுன்னா உடனே அவன் தட்டி கேட்கணும், அவனை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அது நான் சேப்பு மனிதனில் வந்த ரஜினி சார் கேரக்டர் மாதிரியோ இல்லை நம்ம இந்தியன் படத்தில் வர இந்தியன் தாத்தா கேரக்டர் மாதிரியோ அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல வெயிட்டா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுலேயும் வாத்தியார் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான். அதில் தான் அந்த படம் ஸ்டாண்ட் அவுட்டாக தனிச்சு நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதை நீங்கள் செட் அவுட் பண்ணது இருக்கட்டும், அது எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்க, இது எப்படி சாத்தியங்கிறத நீங்கள் இன்னும் கிளியராக கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்து அவருடைய தீவிர ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸு அவங்களுக்கெல்லாம் அவங்க எம்ஜிஆர் யாருன்னு தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, எம்ஜிஆருடைய படங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் இந்த படம். அடல் கன்னடா பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.